மலேசியாவில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வணக்கங்க. நானும் வீடியோ போட வேணாம் அந்த மணிமாற மாணிக்கம் இருக்கானே, மணிமாற மாணிக்கம் அவன் திருந்தவே மாட்டான் பழகுங்க. பொய்யா சொல்லிக்கிட்டு அடிக்கடி என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். பச்சை கச்சா டே பச்சை குத்துறது அது என் விருப்பம். யாரை வேணாலும் நான் குத்துவேன், எனக்கு பிடிச்ச மனவங்க தான் நான் குத்துவேன். உன்ன மாதிரி கேப் மாதிரி இல்லை, புரியுதா? சொந்த அக்கௌண்ட்டை போட்டுக்கிட்டு என்ஜிஓ டே நானும் இந்த நாட்டில் பார்த்துட்டேன். என்ஜிஓனா எல்லாரும் வந்து என்ஜிஓ பேரை போட்டு அக்கௌண்ட் நம்பர் போடுவாங்க. ஆனால் நீ ஒண்டி தான் மலேசியாவில் என்ஜிஓன்னு சொல்லிட்டு உன் பேரை போட்டு அக்கௌண்ட் நம்பர் போடுவேன். அப்போ நீ ஒரு கேப் மாதிரி திருடனா இல்லையா சொல்லு? ஏன்டா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஒரு கேப் மாதிரி, நீ ஒரு திருடன், அதை நினைப்ப வச்சுக்க. உண்மையான என்ஜிஓ அக்கௌண்ட் எங்கடா இல்லையே. அது சரி, கில்லாங்கில் எங்கேயோ வந்து யாரோ ஒரு பையன் வந்து இதாச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் நீங்கள் வாங்க அவனை போய் காப்பாற்றுங்க. ஏன் என்ஜிஓ தலைவன் தான் நீ? கில்லாங்க போக வேண்டியதான்டா காப்பாருக்கு வயசு செய்கிறதுக்கு. ஆடியோ கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், பிடிஎம் வந்து பார்த்துக்கோங்க. என் பிடிஎம் போய் ரிப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறேன் யாரா போய் உதவி செய்யுங்க, ஏன்னா ஒன்று பிரச்சனை அவங்க அடிங்க பார்த்துக்கணும். பிடிஎம் பிடிச்சா நீ வருவியா? நீ ஏன் என்ஜிஓ இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்க, பர்சனல் அக்கௌண்ட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. உன் வேலை என்னவோ அதை பாரு மணிமாறன். மாணிக்கம், நீயே உருப்படி இல்லை. உன் வயசு என்ன? 40 வயசுக்கு மேலே, 42 வயசா என்னமோ. வப்பாட்டி வச்சுருக்க 25 வயசு. எத்தனை வருஷம்டா வித்தியாசம்? 17 வருஷம் வித்தியாசம்டா. எவ்வளோ கேப்பாரி தானோ. சொந்த பொட்டாட்டி வச்சுருந்து, சொந்த பொட்டாட்டி 3 பிள்ளையா 2 பிள்ளையான்னு தெரியல, அதை விட்டு அதை வப்பாட்டி தேடி போனியா? உன்னோட லவ் ஸ்டோரிலாம் பார்த்தேன். எவ்வளோ பிரச்சனை. ஏன்டா ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்தால் அவங்கள வந்து மரியாதையாக வச்சுக்கணும், ஒரு மரியாதையாக பேசணும். நீங்களாம் மரியாதை இல்லாத அப்புறம் என்னத்துக்கு எங்கேயோ வச்சுருக்க? அது ஒன்று பிள்ளைங்கள பிஹெச்ஐஎம்னு திறந்த கடைசி அங்கேயே ரிசைன் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா நீ கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு என்ஜிஓவில் கெட்ட வார்த்தை பேசுறது ஒரே ஆள்னா நீ ஒண்டி தான்டா. என்ஜிஓவில் கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரே ஆள்னா நீ ஒண்டி தான். நானும் எவ்வளோ என்ஜிஓ பார்த்துட்டேன். நீ சரியில்லைடா, நீ சரியில்லை. ஓகேவா? பொய்யாரமாக பிரச்சனை பண்ணாத, என் பேரை அடிக்கடி சொல்லாத. ஓகேவா? எல்லாம் நீ பச்சை குத்திக்க என் பேரை. சும்மா தேவையில்லாமல் பொய்யான இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. மலேசியா மக்களே, இவன் யார் நம்ம மணிமாற மாணிக்கம், பொய்கார மாணிக்கம், டுபாக்கூர் மாணிக்கம். அவன் மேலே யார் யார் காண்டா இருக்கீங்களோ ரிப்போர்ட் பண்ண போறீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அவன் மேலே என்னென்ன தப்பு செஞ்சாலும் இதுக்கு முன்னே உள்ள எல்லா ரிப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அனுப்புங்க. சூறாக்கு ராஜா கிங் எனக்கு அனுப்புங்க, அப்படின்னா மாய்க்கா உள்ளவங்க அனுப்புங்க. இந்த மாதிரி ஆள் தேவையில்லைங்க. பொய் சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பொய்யான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் யார் அவன் மேலே காண்டா இருக்கீங்களோ அந்த ரிப்போர்ட்டை பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க, எல்லாம் மாய்க்கால் உள்ளவங்க அனுப்புங்க. ஏன்னா வந்து பொய்யான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். மலேசியாவிலே நல்லா கேளுங்க, மலேசியாவிலே என்ஜிஓலாம் வந்து என்ஜிஓ பேரை போட்டு அக்கௌண்ட் நம்பர் போடுவாங்க. இவன் ஒண்டி தாங்க அக்கௌண்ட் நம்பரு, அவன் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அவன் பேரை போடுவான். இவனையும் நம்பி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவனுக்கும் வந்து ஜாலரா அடிக்கணும் நிறைய பேர் இருக்கீங்க. நான் அவங்கள பற்றி பேச விரும்பல. ஏன்னா மணிமாற மாணிக்கம் அவனா என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனை பற்றி பேசுகிறடே. உன் வேலை என்னவோ பாரு, பொய்யான பிரச்சனை பண்ணாத. வேலை செய்யடா. வேலை இல்லையா உனக்கு? லோரி ஓட்டுற வேணுமா, வேன் ஓட்டுற வேணுமா, இல்லைன்னா வேலை என்ன சொல்லு. என்ன மனிதவள அமைச்சர் இருக்கார்ல, எங்கள் மனிதவள அமைச்சர், அவர் மூலியமாக அவனை வேலை வாங்கி கொடுக்குறேன்டா. நிறைய ஜோஸில் கோசம் இருக்கான்டா, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கி கொடுக்குறேன். அப்பயும் நீ வேலை செய்ய முடியலன்னா லாய்க்கே இல்லைடா. நீ லாய்க்கே இல்லை. பேசி பிரயோஜனமே இல்லை. உன் வேலை என்னவோ பாரு. போய் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாத. மணிமாற மாணிக்கம், எனக்கு போரிங்காக இருக்குடா உன் மேலே வீடியோ வைக்கிறது. போரிங்காக இருக்குது. ஏன்னா நீ சின்ன பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் சரியா? மலேசியா மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் சொந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு காசு கேட்குறான். என்ன மாதிரி நல்லா இருப்பான்? கேப் மாதிரி முல்லை மாதிரி அவன் தான். பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க சொன்னால் ஒப்பாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் 25 வயசு ஒப்பாட்டியான். இவனுக்கு அதுக்கும் எத்தனை வயசு? 17 வருஷம் வித்தியாசம். இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க. சாவலில் போயிருக்கான் அவன். அந்த அந்த பெண்ணுக்காக மிரட்டியிருக்கான், பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இவன் வந்து இப்போ தான் ஓரி வச்சுக்கிட்டு மற்றவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, எல்லா வேலையும் செய்கிறது இவன் ஒண்டி தான், வேறு யாரும் இல்லைங்க. புரியுதுங்களா? இவனே செஞ்சுக்கிட்டு இவனே கதை கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு கேப் மாதிரி முல்லை மாதிரி. இவனை பாருங்கள். சரிங்க, ரிப்போர்ட் பண்ணிங்களா அனுப்புங்க, என் ப்ரேயரில் அனுப்புங்க, இல்லைன்னா யாருக்குன்னா மாய்க்கால் ஒன்று கொடுங்க. மலேசியா நாட்டில் எல்லோரும் ஒரு ரிப்போர்ட் போடுங்க அவன் மேலே.
என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம் எங்களுக்கு தெரியும். நன்றிங்க. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்கள்.